வேண்டியது அனைத்தையும் தரும் வீரப்பூர் பெரியகாண்டி அம்மன் முழு வரலாறு. வீரப்பூர் பெரியகாண்டி அம்மன் திருச்சியில் உள்ள மணப்பாறையிலிருந்து 14 கிலோ தொலைவில் உள்ளது வீரப்பூர். அந்த ஊரில் உள்ள பெரியகாண்டி அம்மனின் ஆலயம் பற்றிய கதை சுவையானது. ஒரு முறை 5 தலை நாகம் ஒன்று தனக்கு பார்வதி மகளாக பிறக்க வேண்டும் என்று கடும் தவம் புரிந்தது. அவளும் அதற்கு பிறந்தாலும் அவள் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத பிறந்தாள். அவள் தன்னுடைய அந்த நிலையை மாற்றுமாறு சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ள அவரும் அவளை ஊசி முனையில் நின்று கெண்டு தவமிருக்குமாறு கூறினார். அதன்பின் 2 சகோதரர்கள் அந்த இடத்தில் சண்டையில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர்களின் சகோதரியான அருக்காணி அவளுக்கு அந்த நிலையில் இருந்து விடுதலை தருவாள் என்றும் கூறினார். அவளுக்கு துணையாக இருக்க 6 கன்னிகளையும் அவர் அனுப்பினார். அவள் செய்த தவம் அங்கு தவத்தில் இருந்த வீரம்ஹா முனிக்கு இடையூறாக இருந்தது. அதன்பின் அவருக்கு அங்கு தவத்தில் இருந்தவள் பார்வதி தேவியே என தெரிந்ததினால் அவரும் அங்கு வந்து அவளுக்கு காவலாக நின்றார். அந்த இடம் பொன்னிவள நாடு என்ற பெயரில் அப்போது இருந்தது. அதை பொன்னர் மற்றும் சங்கர் என்ற 2 சகோதரர்கள் ஆண்டு வந்தனர். தலையூர் கலி என்ற மற்றொரு நாட்டு மன்னன் அவர்கள் மீது பொறாமை கண்டிருந்தான். அந்த சகோதரர்கள் இருவரும் ஒற்றுமையாக இருந்தால் அவர்களை வெல்வது கடினம் என்பதை அவன் உணர்ந்தான். ஆகவே அவர்களை பிரிக்க முடிவு செய்து பொன்னருடைய அரண்மனையில் தானியங்களை அளக்க தங்கத்திலான குடுவையை செய்து அனுப்பினான். அதை கண்டு சென்ற தட்டானும் அந்த அளவு கோப்பை சோழ நாட்டு மன்னனின் முத்து குவியல்களை அளந்தது என்று கூறினான். அதன்பின் மாலை நேரமாகிவிட்டதினால் அதை பத்திரமாக பூஜை அறையில் வைக்கச் சொன்னான். அந்த அறையில் இருந்த சூட்டினால் அந்த கோப்பையின் மீது பூசப்பட்டு இருந்த தங்கம் உருகி வெறும் மரக்கோப்பையே மீதம் இருந்தது. மறுநாள் அந்த மன்னனை மற்றொரு ஊரில் இருந்த வெள்ளங்குளத்தில் குளித்துவிட்டு விநாயகரை தரிசிக்குமாறு கூறினான். அதை அறியாத மன்னனும் தனது சகோதரன் சங்கரை அந்த இடத்துக்கு காவலாக வைத்துவிட்டு தனது அத்தையின் மகன்களை அரண்மனையின் வாயிலில் காவலுக்கு நிற்க வைத்துவிட்ட பின் நாட்டின் பாதுகாப்பை தனது படை தளபதி சம்புகாவிடம் தந்துவிட்டு சென்றான். அவன் கிளம்பிச் சென்றதும் தலையூர் மன்னன் பெரும் படையுடன் வந்து தாக்குதல் நடத்த சம்புகா தனது 12 ஆட்களுடன் அவர்கள் அனைவரையும் அடித்து விரட்ட தப்பி ஓடிச் சென்ற அந்த மன்னன் மீண்டும் பெரிய படையை திரட்டி கொண்டு போருக்கு வந்தான். அவர்களை மன்னனின் 3 மகன்களும் போரிட்டு விரட்டி அனுப்பினாலும் மீண்டும் சங்கர் அவர்களை அடித்து விரட்ட தலையூர் கலி மீண்டும் இன்னும் பெரிய படையுடன் வந்து போரிட்டான். ஆனால் அவர்களுடன் சங்கர் சண்டையிட்டு விரட்டினாலும் ஒரு எதிரி பட வீரன் போல வந்து இருந்த மாயக்கண்ணன் சங்கரை கொன்றார். அவனுடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டதினால் சங்கரை தான் கொலை செய்து விட்டதாக கண்ணன் கூறினார். இதற்கு இடையில் குளத்தில் குளித்துக் கண்டு இருந்த பொன்னரை அந்த தட்டான் கல்லை தூக்கி போட்டு கொல்ல முயன்றான். அவன் அதிலிருந்து தப்பிவிட்டு அந்த தட்டானை கொன்றுவிட்டு ஊருக்கு திரும்பி வந்தவர் தன்னுடைய இறந்து கிடந்த சகோதரனை பார்த்தார். மாயக்கண்ணனோ அவன் முன் தோன்றி அவர்களது பிறப்பின் ரகசியத்தை கூறியதும் பொன்னர் தன்னுடைய வாளை உருவி எடுத்து தன்னுடைய தலையை வெட்டி கொண்டு மடிந்தார். அதை கண்ட அவருடைய தங்கை அருக்காணி அழுதபடி ஓடி வந்தாள். அவளை சாந்தப்படுத்த பெரிய காண்டியம்மன் தனது 6 பணியாட்களான பெண்களை அனுப்பினாள். அவர்கள் அங்கு சென்று அவளுக்கு ஆறுதல் கூறி அவளை பணிப்பெண்ணாக மாற்றி தம்முடன் 7வது பெண்ணாக சேர்த்து கொண்டார்கள். அருக்காணியை அழைத்து கண்டு அவர்கள் பெரிய காண்டி அம்மனிடம் செல்ல அந்த பெரிய காண்டி அம்மன் மீண்டும் பெண்ணாக மாறினாள். அதன்பின் பெரிய காண்டி அம்மன் யுத்தம் நடந்த இடத்துக்கு சென்று பொன்னர் மற்றும் சங்கருக்கு மீண்டும் உயிர் கொடுத்து புது பிறவி எடுக்க வைத்தாள். அதன்பின் அவர்கள் பூமிக்கு எந்த காரணத்துக்காக வந்தார்களோ அந்த காரியம் முடிந்துவிட்டது என கூறி அவர்கள் மீண்டும் தேவலோகம் கிளம்பிச் செல்லுமாறு கூறிவிட்டு அவர்களுடைய சகோதரியை பெரிய காண்டி அம்மனும் அவள் பணிப்பெண்களும் பாதுகாப்பார்கள் என கூறினாள். பெரிய காண்டி அம்மன் முன்னர் தவம் செய்து கண்டிருந்த போது வீரசாங்கன் பூசாரி என்ற தேனென் எடுப்பவனை அவள் சந்தித்தாள். அவனோ தாம் அனைவரும் அசுத்தமானவர்கள் என்பதினால் அவளுக்கு தர ஒன்றுமில்லையே எனவன வருத்தமுற அவளோ அவன் எதை தந்தாலும் பெற்றுக்கொள்வதாக கூறினாள். ஆகவே அவன் பனை ஓலையினால் குடிசை போட்டு மலை உச்சியில் அவளுக்கு ஆலயம் அமைத்தான். ஆனால் அதன் மீது ஏறிச் சென்று தரிசனம் செய்வது கடினமாக இருந்ததினால் பின்னர் அதை மலைக்கு கீழே இருந்த வீரப்பூருக்கு மாற்றி அமைத்தான். பெரிய காண்டி அம்மன் சுத்த சைவம் என்பதினால் அவளது ஆலயம் தனியாக அமைந்தது. அந்த ஆலயத்தில் இருந்து 1/2 கிலோ தொலைவில் சங்கர் பொன்னர் மற்றும் அவர்களது சகோதரி தங்கள் என்பவளுக்கும்
பார்வதிக்கு துணையாக நின்ற 6 தன்னிகைகளுக்கு என அனைவருக்கும் வடக்கு நோக்கி உள்ளபடி இன்னொரு ஆலயம் அமைத்தனர். அதன்பின் கிழக்கு நோக்கி இன்னொரு தனி ஆலயம் கட்டப்பட்டு அங்கு கருப்பண்ணசாமிக்கு சன்னதி அமைக்கப்பட்டது. அதுபோல மகாமுனி மற்றும் வீரமாக முனிக்கும் மேல் கூரையில்லாத ஆலயம் அமைக்கப்பட்டு அவர்களும் கிராம தேவதைகளாக வணங்கப்பட்டனர். மாசி மாதங்களில் பெரிய காண்டி அம்மனுக்கு திருவிழா நடைபெறுகிறது. பொன்னர் மற்றும் சங்கரின் சந்ததியினர் அங்கிருந்து ஒரு பிடி மண் எடுத்து போய் பல இடங்களில் ஆலயங்கள் அமைத்து உள்ளார்கள். பெரிய காண்டி அம்மன் வேண்டியதை தருகிறாள் என நம்பப்படுவதால் ஆலயத்தில் எப்போதுமே கூட்டம் உள்ளது. இது போன்ற ஆன்மீக கதைகளை தொடர்ந்து காண டிவைன் வைப்ஸ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.